வக்ஃபு பள்ளிவாசல் என்பது அரசுக்கு சொந்தமானது. அதை நிர்வாகம் செய்வதற்கு தான் நிர்வாகிகள். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர் வந்து தொழக்கூடாதுன்னு அவங்க உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், தொழுகை என்பது எல்லோருக்குமான கடமை, அது இந்திய அரசியலமைப்பு வழிபாட்டு உரிமைன்னு கொடுத்துருக்கு, ரைட்ஸ் இருக்குது, அவர் தொழுவார், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. உங்களுக்கு புகார் மனு கொடுத்தா உடனடியாக என்னை கைது செய்ய வரீங்க. அப்போ நான் தொழுகைக்கு விடுங்க சார், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு. கண்டிப்பாக பிரச்சனை இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். அதை தான் சார் சொல்கிறேன், பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் அசம்ஷன் பண்ணுறீங்கல்ல. அப்போ கண்டிப்பாக என்ன தாக்குதல் நடத்துவாங்க நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்களா? என்னுடைய உரிமை சார் இது. நான் தொழுகை வெள்ளிக்கிழமை பண்ணணுன்றது என்னுடைய உரிமை. இவ்வளோ காலம் நான் தொழுதுகிட்டு இருக்கேன். சரி, ஒரு பேச்சு கேட்குறேன் சார். இன்றைக்கி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொலை வேணான்றீங்க, நாளைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் தொழுகக்கூடாதுன்னா நான் என்ன சார் சவுதி அரேபியாவுக்கு போகணுமா இப்போ தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை? 23 ஜமாத்து சொல்லுவதை காவல்துறை கேட்பீங்க. ஒரு இஸ்லாமியன் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தொழுவு போனால் உன்னை தொழுவு விட மாட்டோம்னு நீங்கள் கைது பண்ணுவீங்க. இதுக்கு பேர் பிரிவென்ட் அரெஸ்டா? எதுக்கு சார் இவ்வளோ போலீஸு? சார் மசூதிக்கு போகிறோம், தொழுகைக்காக போகிறோம் சார், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. ஆமாம் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர் ஜமாத்து உங்களுக்கு தெரியும், 23 ஜமாத்தும் சேர்ந்து. சர் ஜமாத்துனா யார் சார்? ஜமாத்தோட கூட்டமைப்பு அவங்க கொடுத்துருக்காங்க 23. சர் ஜமாத்துனா யார்? அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் யாருன்னு கேட்குறேன் நான். ஒரு 23 மசூதியும் சேர்ந்து அவங்க ஒரு கூட்டமைப்பு வச்சு 23 மசூதி கூட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஜமாத்துக்கெல்லாம் சரிங்க சார். அவங்க வந்து பள்ளிவாசலில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வந்து மனு கொடுத்துருக்காங்க. சரி, ஆஃபீஸர். சரிங்க. வந்தால் வந்து எங்களுக்கு பிரச்சனை வரும். சரிங்க. வந்து அது வரக்கூடாது. 23 பள்ளிவாசல் வந்து இங்கே தொழுவக்கூடாது. ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில், ராணிப்பேட்டை இதில் தலைமை 23 பள்ளிவாசல் தான் இருக்கா ராணிப்பேட்டையில்? ராணிப்பேட்டை வெறும் 23 பள்ளிவாசல் தான் இருக்கா ராணிப்பேட்டையில்? ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, ராணிப்பேட்டையில். ஓ சரி, நாங்கள் இப்போ வாலாஜில் போய் தொழுதுக்கிறோங்க. சரியா? ராணிப்பேட்டையில் தொழக்கூடாதுன்னு இருக்காங்க, நான் மதிக்கிறேன் காவல்துறையை. வாலாஜா நகரத்தில் நாங்கள் ரெகுலராக நான் வந்ததுலேருந்து 10 வாட்டி தொழுதுகிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல போய் நான் தொழுதுக்கிறேன், காவல்துறையை நான் மதிக்கிறேங்க. இல்லை அங்கே அதையும் இல்லை சார், நீங்கள் சொன்னதுனால வந்து போகிறேன்ற நான் வாலாஜில் போய் தொழுதுக்கிறேன் சார். இது வரைக்கும் ஒரு 6-8 முறை அங்கே தான் தொழுதுருக்கேன். அவங்க என்னை வரவேற்கிறாங்க, நான் அங்கே போய் தொழுதுக்கிறேன். ராணிப்பேட்டையில் தொழுவக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். இல்லை சர் ஜமாத் சொல்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க சொன்னதா எனக்கு எதுவுமே ரெக்கார்டு காட்டலை. நீங்கள் சொல்கிறது தான், அதனால் நீங்கள் காட்டுங்க. ராணிப்பேட்டையில் தொழுவக்கூடாதுன்னா சரி, ராணிப்பேட்டையில் பாஜக தொழுவ முடியாது. தொழுவக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது சார். இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஜமாத்தே சொன்னாலும் தொழுவக்கூடாதுன்னு யாரும் சொல்ல சார். பள்ளிவாசலில் தொழக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, பள்ளிவாசலை பார்க்குற நிர்வாகிகள் தானே தவிர இவர் தொழணும் அவர் தொழக்கூடாதுன்னு சொல்கிற தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. யாருமே சொல்லலை. இல்லை நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க. சர் ஜமாத் சொன்னாங்கன்னு உங்கள் இன்ஸ்பெக்டர் தான் சார் சொன்னார். ஆமாம், சர் ஜமாத்லேருந்து. சர் ஜமாத் என்பது யார் சார்? அவங்க என்ன இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் பெற்றவர்கள் அவர்கள். இல்லை இல்லை, வக்ஃபு பள்ளிவாசல் என்பது அரசுக்கு சொந்தமானது. அதை நிர்வாகம் செய்வதற்கு தான் நிர்வாகிகள். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர் வந்து தொழக்கூடாதுன்னு அவங்க உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், தொழுகை என்பது எல்லோருக்குமான கடமை, அது இந்திய அரசியலமைப்பு வழிபாட்டு உரிமைன்னு கொடுத்துருக்கு, ரைட்ஸ் இருக்குது, அவர் தொழுவார், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. பள்ளிவாசலில் வந்து அவர் கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பேசுனா சொல்லுங்கள், நாங்கள் கைது பண்ணுறோம். அவர் பாட்டுக்கு வராரு தொழுதுட்டு போகிறாருன்னா அதை தடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும் சார். அதையும் அவங்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்லை சொல்கிறோம் இல்லை சார், சொல்லியிருக்கணும் இல்லை சார். உங்களுக்கு புகார் மனு கொடுத்தா உடனடியாக என்னை கைது செய்ய வரீங்க. அப்போ நான் தொழுகைக்கு விடுங்க சார், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு. அவ்வளோதான் சார். இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்குது. இந்த 23 மசூதிக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். அதை தான் சார் சொல்கிறேன், பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் அசம்ஷன் பண்ணுறீங்கல்ல. அப்போ கண்டிப்பாக என்ன தாக்குதல் நடத்துவாங்க நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்களா? சரி சார், நான் அதை தான் சார் கேட்குறேன். அவங்க கொடுக்கறது வந்து இல்லை சார், அவங்க கொடுக்கறது சட்டப்படி தப்பு இல்லை, அது நீங்கள போலீஸ் சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, சட்டவிரோதமானது இது. கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே மசூதியில் உள்ள அவங்க தரப்புல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து உள்ள கூட்டமாக இருக்காங்க சார். இருந்துட்டு போட்டு சார். அப்போ நான் கேட்கறது மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு போலீஸ் முடிவு பண்ணுமா அல்லது சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை முடிவு பண்ணுவீங்களா?
காவல்துறை வந்து சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். அதை தான் சார் கேட்குறேன். என்னுடைய உரிமை சார் இது. நான் தொழுகை வெள்ளிக்கிழமை பண்ணணுன்றது என்னுடைய உரிமை. இவ்வளோ காலம் நான் தொழுதுகிட்டு இருக்கேன். சரி, ஒரு பேச்சு கேட்குறேன் சார். இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொலை வேணான்றீங்க, நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க அட நீங்க தானே சார் இப்போ என்கிட்ட சொல்றீங்க. ஜமாத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட ஜமாத் வந்து சொல்லலை. நீங்க தானே ஜமாத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் பேசுறீங்க, நீங்க தானே சார் பேசுறீங்க என்கிட்ட. இப்போ யார் நிக்கிறா? வெறும் போலீஸ் தான் சுற்றி நிக்கிறீங்க. இல்ல சார், நீங்க ஜமாத்து சொன்னிச்சுன்னு தானே சார் என்கிட்ட சொல்றீங்க. நீங்க வந்து நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா பேசிட்டே இருக்கீங்க. ஆமா சார், பின்ன நான் தெளிவா பேசுறேன். என் உரிமைக்காக நான் பேச வேணாமா? நீங்க பேசுறது ரொம்ப கரெக்ட். நீங்க பேசிட்டே இருக்கீங்க. நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார். ஏன்னா இல்ல சார், இல்ல சார், எனக்கு புரியல. அதுக்கு தான் கேட்கிறேன். ராணிப்பேட்டை இருங்க சார். ராணிப்பேட்டையில இப்போ தொலை வேணான்னு 23 பள்ளிவாசல் சொல்லிட்டாங்க, இந்த மாவட்டத்தில் தொழக்கூடாதுன்னு. நாளைக்கு தமிழ்நாட்டில் தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் தொழக்கூடாதுன்னா நான் என்ன சார் சவுதி அரேபியாவுக்கு போகணுமா இப்போ தொழுகைக்கு? வெள்ளிக்கிழமை ஒரு பிஜேபியில் இஸ்லாமியனா சேர்ந்துட்டா, திருப்பரங்குன்றத்தில் ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போயிருக்கிறாரு. இன்றைக்கி நான் அவருடைய ஆத்மா சாந்தி ஆகிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுவேன். இந்து முஸ்லீம்களுடைய நல்லிணக்கத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவேன். நான் அதுக்காக மசூதிக்கு வெள்ளிக்கிழமை போகிறேன். யாரோ ஒரு 23 ஜமாத்து கொடுத்துட்டாங்கன்னா அவர்கள் என்ன சார் அரசாங்கமா? அவங்க என்ன சட்டத்தை இயற்றக்கூடியவர்களா? கிடையாதுல்ல. அங்கே எதிர்ப்பு தெரிவித்தா நீங்கள் சொல்லுங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மாதிரி ஏதாவது ஜமாத் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்கள். அப்படி பண்ணுங்க. இப்போ நான் தொழுகைக்கு போகிறேன். நான் சார் தொழுகைக்கு சொல்கிறோம். ஆமாம் சார், அங்கே போனீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு சட்ட ஒழுங்கு அப்படி யார் ஏற்படுத்துறாங்களோ அவங்களை கைது செய்யுங்க. அது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சார். நீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதை தான் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா நாங்களும் ப்ரொசீட் பண்ணுவோம். கண்டிப்பா சார். அது யார் தடுக்கிறாங்களோ, சட்டம் ஒழுங்கை யார் வந்து மீறுறாங்களோ அவங்களை நீங்க கைது செய்யுங்க. ஜமாத்தார்களை கைது செய்யுங்க. அங்க பிரச்சனை வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். தப்பு, சட்டப்படி நீங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. காவல்துறையோட ரகசிய தகவல் அதுதான். நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா தேவை. அதான் சார், ராணிப்பேட்டை மாவட்டம்குள்ள என்ன தொழக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க போகாதீங்க, இந்த நேரத்துல போகாதீங்க சார். வெள்ளிக்கிழமை தொழுகத்துக்கு இந்த நேரத்துக்கு தானே சார் நான் போக முடியும். எங்களுக்கு தொழுகை இந்த நேரம் தான் சார் கடமை. நான் ஒரு இஸ்லாமியன். கார்த்திகை தீபம் அன்னைக்கு தானே சார் ஏத்துவீங்க. தொழுகை வேணாம்னு யாருமே சொல்லல சார். தொழுகை வேணாம்னு சொல்லல, யாருமே சொல்லல. தொழுகை போனா பிரச்சனை. 23 இடத்துல போய் தொழுகை பண்ணா பிரச்சனை வேணாம்னு சொல்றோம். தொழுகை வேணும்னு தானே சார் நீங்க சொல்றீங்க. சொல்லவே இல்ல. சரி, நாங்க தொழுகை போறோம் சார். பிரச்சனை வந்தா காவல்துறை பாதுகாப்பு கொடுங்க. சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வந்து பாதுகாப்பு கொடுக்கறது சார். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, 23 ஜமாத்து சொல்வதை காவல்துறை கேட்பீங்க. ஒரு இஸ்லாமியன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தொழுவு போனா உன்னை தொழுவு விட மாட்டோம்னு நீங்க கைது பண்ணுவீங்க. இதுக்கு பேர் பிரிவென்ட் அரெஸ்டா? சார் சைடுல இருந்து பேசுறீங்க. ஆமா, ஏன் உரிமைக்கு நான் தானே சார் பேசணும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் கைது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே சட்டவிரோதமா காவல்துறை இப்படி நடவடிக்கை எடுத்து. ஆமா, சட்டவிரோதம் சார். இது முழுக்க முழுக்க சட்டவிரோதம் சார். நீங்க ப்ரூவ் பண்ணலாம். சட்டவிரோதம் சார். என்ன சார் நியாயம் இருக்கு சார்? நான் கேட்கறேன் சார். அரசியலமைப்பு என்ன சொல்லிருக்கு சார்? வழிபாட்டு உரிமை. ஒரு தனி மனிதன் அவன் விரும்பிய இடத்தில் தொழுவதற்கு உரிமை இருக்கு. வக்ஃபு பள்ளிவாசலில் நான் தொழுக போறேன், அது அரசு சொத்து. அந்த சொத்துல ஒரு 10 பேர் அடிப்படைவாதி தடுக்கிறான்னா நீ தடுத்தா ஒன்ன கைது செய்வோம் அவனை சொல்லணுமா? இல்ல என்ன நீங்க கைது செய்வீங்களா? சொல்லுங்க சார். அடிப்படை உரிமை பிரகாரம் உங்களுக்கு இருக்குது ஆர்டிகல் 25 எல்லாமே எங்களுக்கு தெரியும். சரிங்க சார். ஆல் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இது வராது சார். நாங்க சொல்றோம். சரி சார், நீங்க சரி. அப்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன நீங்க கைது செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் போலீஸ் வந்து ஜமாத்துக்கு செய்யற கடமை என்றால் காவல்துறை ஜமாத்துக்கு வேலை செய்யுது. இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டோ அல்லது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கையோ அரசியலமைப்போ பாதுகாக்கிறதுக்கு வேலை செய்யல. நீங்க ஜமாத்துக்கு வேலை செய்யறீங்க. போலீஸ் வந்து ஜமாத்துக்கு வேலை செய்யறீங்க. ஜமாத்துக்காக வேலை செய்யுங்க. தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கும் ஜமாத்துக்கும் தான் வேலை செய்யறாரே தவிர முழுக்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் மசூதிக்கே போகக்கூடாதுன்னு ஒரு நிலைமையை கொண்டு வராங்கன்னா, தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான மாநிலத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்கிறத, பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்களே இருக்கக்கூடாதுன்னு நசுக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த ராணிப்பேட்டையில் உள்ள மாவட்ட காவல்துறை மட்டும் இல்லை, தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் செய்கிறாரு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா தொழுகைக்கு நான் போவேன். இது என்னுடைய உரிமை. காவல்துறை கைது செய்யுங்க. நாங்க என்னன்னாலும் பரவாயில்ல, எங்களுடைய கொள்கை உறுதியிலிருந்து நாங்க வந்து தவற மாட்டோம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி அநியாயத்தை எங்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்த கூடாது. நியாயத்தின் அடிப்படையில் தொழுகைக்கு எங்களை விடாம தடுக்கிற இந்த அயோக்கியத்தனத்தை நீண்ட காலம் செய்ய முடியாது. உங்க ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டுவாங்க.